ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு அட்டகாசமான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வெளியில் சாப்பிட்றதுக்கு நல்ல மொறுன்னு கிறிஸ்பியாகவும், அதே சமயத்தில் உள்ளே நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவும் இருக்கும். அதனாலே குழந்தைங்களும் ரொம்பவே ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அதனால் வீட்டில் உள்ள பெரியவங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த குக்கரில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கணும். நான் பெரிய சைஸ் உருளைக்கிழங்குங்கிறதுனால 2 உருளைக்கிழங்கை பாதியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு இருந்தால் நீங்கள் 3 உருளைக்கிழங்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கை நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்காக தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சு விசில் போட்டுக்கோங்க. இப்போ இந்த குக்கரை ஸ்டவ்வில் எடுத்து வச்சு சரியாக ஒரு 4 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் உருளைக்கிழங்கும் நமக்கு சாஃப்டாக நல்லா வெந்து வரும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு வெந்து வர்றதுக்குள்ளே நம்ம இந்த ஸ்நாக்ஸுக்கு தேவையான மற்ற பொருட்கள்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வடிகட்டுவோம் பார்த்திங்களா, வடிகட்டி இந்த சல்லடை மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் வடிகட்டி எடுத்து இந்த மாதிரி குப்பரை கவுத்து போட்டுட்டு 50 கிராம் அளவுக்கு மொசரில்லா சீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா இந்த வடிகட்டியில் வச்சு தேய்ச்சிங்கன்னா குட்டி குட்டியாக பார்த்திங்கன்னா அழகாக நூல் மாதிரி அந்த பவுலில் சீஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விழுக ஆரம்பிக்கும். பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன நூல் அளவுக்கு தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக குட்டி குட்டியாக பாருங்கள் அந்த பவுலில் விழுந்திருக்குன்னு. இது போல் தான் நம்ம சீஸை வந்து சீவி எடுத்துக்கணும். அப்படி உங்களுக்கு இந்த வடிகட்டியில் உங்களால் செய்ய முடியலைன்னா சின்ன சைஸ் கேரட் துருவல் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் கூட நீங்கள் துருவி எடுத்துக்கலாம். இப்போ 50 கிராம் அளவுக்கு சீஸ் எடுத்து நல்லா பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக நூல் போல் எல்லா சீஸையுமே பார்த்தீங்கன்னா துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதே போல் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு. அதனால் இதில் உள்ள தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கையுமே நம்ம துருவி எடுத்துக்கணும். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கையுமே நம்ம சீஸை துருவி எடுத்தோம் பார்த்திங்களா, அதே வடிகட்டியில் வச்சு அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி உருளைக்கிழங்கையுமே இதில் நம்ம நல்லா தேய்ச்சி துருவி எடுத்துக்க போகிறோம். இது வேக வச்ச உருளைக்கிழங்குங்கிறதுனால ரொம்ப சூடாக இருக்குது, கை வச்சு செய்ய முடியலை. அதனால் நான் இப்போ ஒரு சிலிக்கான் ஸ்பூன் எடுத்து தான் நல்லா இந்த உருளைக்கிழங்கு ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விட்டுக்கிறேன். இதே போல் நீங்கள் சில்வர் ஸ்பூன் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ உருளைக்கிழங்குமே எவ்வளோ சூப்பராக இதில் அழுத்தி விட்டாச்சு. பேக் சைடு இப்படி இருந்தால் மெதுவாக ஸ்பூன் வச்சு கூட நம்ம எடுத்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இதே போல் எல்லா உருளைக்கிழங்குமே நல்லா வடிகட்டியில் வச்சு தேய்ச்சி இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம எடுத்து வச்சுட்டு இது கூட சேர்க்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கங்க. கூடவே நம்ம துருவி எடுத்து வச்சுருந்த சீஸையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் மைதா மாவு, கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்குங்க. இதில் நம்ம சீஸ் எல்லாம் சேர்த்து செய்கிறதுனால கொஞ்சம் பிசுபிசுப்பாக தான் இருக்கும். அதனால் கை வச்சு பிசைய முடியாது. கரண்டி வச்சு நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்ட பிறகு அடுத்ததாக இதை நம்ம செஞ்சு எடுத்துக்கணும். அதுக்காக ஒரு பால் பேக்கெட் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் அளவுக்கு உள்ள ஒரு பால் பேக்கெட் தான் எடுத்திருக்கேன். அதில் கரண்டியில் நம்ம இப்போ பிசைஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை கொஞ்சம் எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் உருளைக்கிழங்கு சேர்த்த பிறகு நல்லா இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். ரப்பர் பேண்ட் போட்டு இந்த மாதிரி கவர் பண்ணும்போது நமக்கு இந்த சைடு உருளைக்கிழங்கு வந்து வெளியில் வராது. அதுக்காக தான் சேஃப்டிக்காக நம்ம போட்டு வச்சுக்கிறோம். இப்போ இந்த மூலையில் லைட்டாக சிசர் வச்சு நம்ம முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப பெருசாக கட் பண்ணிடக்கூடாது. இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டால் போதும். உருளைக்கிழங்கு கொஞ்சம் பிசுபிசுப்பாக இருக்கும். அதுக்காக ஒரு ப்ளைனான பிளேட் எடுத்து அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா தூவி விட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா பால் பேக்கெட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருளைக்கிழங்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். எந்த ஷேப்பில் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதே ஷேப்பில் செஞ்சுக்கலாம். நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீளமாக தான் நான் இன்றைக்கி செஞ்சுக்க போகிறேன். இதே போல் இந்த பிளேட்டில் நம்ம முதல்ல செஞ்சு வச்சுக்கலாம்.
இதை இன்னும் கொஞ்சம் நீளமாக செய்யணும்னு நினச்சா கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே எண்ணெயில் எடுத்து போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்காக ஸ்டவ்வில் ஏற்கனவே ஒரு பாத்திரத்தில் நான் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஒவ்வொன்றா இதில் சேர்த்துக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி எந்த அளவுக்கு இதில் சேர்க்க முடியுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்த உடனே கரண்டி போட்டு திருப்பி விட்டுறக்கூடாது. லைட்டாக ஒரு பக்கம் வேகட்டும். அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக அதுவே எழுப்பி மேலே வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நம்ம கரண்டி வச்சு இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே ஒரு பக்கம் வெந்து அழகாக திரும்பி அதுவே மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கரண்டி வச்சு எல்லாத்தையும் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம். அப்போ இன்னொரு பக்கமும் நல்லா வெந்து வந்துடும். நல்லா ரெண்டு பக்கமே ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் லைட்டாக செவந்து வரும்போது நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே பாருங்கள் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் லைட்டாக செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். உள்ளேயும் நல்லா சாஃப்டாக இருக்கும். எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதோட சவுண்டை கேட்டாலே உங்களுக்கு தெரியும் நல்லா வெளியில் எந்த அளவுக்கு மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான், சூப்பராக நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.